மாசாணியம்மன் கோயில் புத்துல முடி முளைச்ச கதை தான் இது. அந்த காலத்தில் மாசாணியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ரொம்ப அழகான ஒரு இளம்பெண் இருந்தா. அவளுக்கு முடி ரொம்ப நீளம் வந்துச்சு. அந்த முடி ரொம்பவே கருப்பாக ரொம்ப அழகாக இருந்தது. அவள் தினமுமே அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவா. ஒரு நாள் அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புத்துக்கு பக்கத்தில் போனால் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தா. அப்போ அந்த புத்தில் இருக்கிற ஓட்ட வழியாக சின்னதாக முடி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த முடி ரொம்ப பெருசாக அந்த புத்தையை சூழ்ந்த அளவுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ முடி இருக்குது, அந்த பக்கம் யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த முடியை தொட போனா. ஆனால் அந்த முடி அந்த புத்திலிருந்து வந்தது அவளுக்கு தெரியாமலே போச்சு. அவள் அப்படியே அந்த முடியை தொடும்பொழுது அந்த புத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, என் முடியை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு பின்னாடி பயந்து ஓடனா. ஆனால் அவளோட முடியும் அந்த புத்தில் இருக்கிற முடியும் ரெண்டா ஒன்றா சேர்ந்து பிணைய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமாக கத்தனா. இப்போ கோவில் இருக்கீங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த மக்கள்லாம் வந்த உடனே அந்த முடி தானாக அந்த புத்துக்குள்ளே திரும்ப போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட முடி தினைக்குமே வளர ஆரம்பிச்சது. ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சது. அது எல்லாமே ஒரு கட்டை மாதிரி, அதாவது மொத்தமான முடி அளவுக்கு வளைய ஆரம்பிச்சது. இரவில் அந்த பொண்ணு அந்த முடிகள்லாம் சுற்றி கழுத்து நெரிக்கிறதும் உடம்பு நெரிக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அந்த பொண்ணையை சித்தாவது பண்ண ஆரம்பிச்சது. யாராவது அந்த பொண்ணு பக்கத்தில் வந்தாலோ இல்லை யாராவது தொட்டாலோ அந்த முடி அவங்கள சுற்றிக்கவும் அவங்கள கொல்லவும் ஆரம்பிச்சிருக்கு.